இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள உகந்தை என்ற ஊர் பற்றி பல முறை கேள்விப்பட்டிருந்தேன். அந்த இடத்தை நேரில் காணும் வாய்ப்பு இப்போதுதான் கிடைத்தது. I visited Ugandai, a beautiful town located in southern Sri Lanka. Surrounded by mountains and beaches, rich in natural resources, the place captivated me. The famous Ugandai Murugan temple there stood out in the middle of the forest. There were no steps to reach the temple located on top of the hill. Since it was night, I could not see the surrounding greenery and the sea view. But the tower of the temple was beautiful and colorful. Visiting this place called Ugandai was an unforgettable experience for me. பழங்காலத்திலிருந்து இந்த இடம் கடல் வழி பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு குறியீடு போல் விளங்கியது. சிங்கள தமிழ் வரலாற்று குறிப்புகள் இரண்டிலும் இங்குள்ள உகந்தை முருகன் பற்றிய சான்றுகள் உள்ளன. புராண கதைகளின்படி இந்த இடத்தில் தான் முருகன் திருமணம் செய்து கொண்டதாக கருதப்படுகிறது. கடற்கரை தொடர்ச்சி பகுதியில் கடலை ஒட்டி உயர்ந்து நிற்கும் சிறிய மலைச்சரிவின் மீது கோயில் அமைந்துள்ளது. இங்கிருந்து பார்க்கும்போது அகன்ற இந்து பெருங்கடல் நீல நிற பரப்பாக விரிந்து தெரிகிறது. கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் பெரும்பாலும் வறண்ட நிலம். ஆனால் கடலோர சூழலுக்கு ஏற்ற சிறிய விவசாயமும் மீன்வளமும் இங்கு மக்களின் வாழ்வின் அடிப்படையாக விளங்குகின்றன. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் கற்பாறையில் செதுக்கப்பட்ட அடிப்படை அமைப்புகள் கண்களை கவர்கின்றன. தங்க கோபுரம் சூரிய ஒளியில் மின்னியபடி வானத்தை தொட்டது போல தெரிகிறது. உகந்தையிலும் அதனை சூழ்ந்த கிராமங்களிலும் மக்கள் பெரும்பாலும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கடலோரத்தில் வலை வீசி மீன்பிடிக்கும் காட்சிகள் அந்த பகுதிக்கு சிறப்பு. அத்தோடு சிறிய அளவில் விவசாயமும் நடக்கிறது, முக்கியமாக நெல் பயிர். உகந்தையில் ஒரே ஒரு கடை உள்ளது. இந்த கடைக்கு பூட்டு, திறப்பு, வாசல் என்று எதுவும் இல்லை. மாலை நேரத்தில் சூரியன் கடலுக்குள் மூழ்கும் தருணத்தில் கோவிலின் மணி ஓசை கேட்டது. அப்போது வானம் சிவப்பாக மாற கடலலைகள் பொன்னிறமாக ஜொலித்தன. இந்த உகந்தை பயணம் எனக்கு ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல. இயற்கையின் பேரழகோடு வரலாறும் மக்களின் எளிமையான வாழ்வும் என் மனதில் என்றும் நிலைக்கும் ஓர் அனுபவமாக மாறியது. கிழக்கு மாகாணங்களிலிருந்து கதிர்காமம் செல்லும் பயணிகள் உகந்தையில் உள்ள கோயிலில்தான் தங்கிச் செல்வார்கள். இது அம்பாறை மாவட்டத்தில் உள்ளது.
கதிர்காம விழா காலத்தையொட்டியே இங்கும் திருவிழா முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கதிர்காமம் செல்லும் பக்தர்கள் இங்கு தங்கிச் செல்வது வழக்கம். சிங்களவரும் தமிழரும் முருகனை தரிசிக்க ஒன்று கூடும் இடங்களுக்குள் கதிர்காமத்திற்கு அடுத்ததாக உகந்தை ஆலயத்தை குறிப்பிடலாம். உகந்தையில் குடியிருப்பு எதுவும் இல்லை. தினமும் மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரையிலும் கோயிலுக்கு மின்சாரம் கிடைக்கும். செஞ்சு கோனடிங்க என்ன நடக்கண்டு பாபு ஐயா அவசரப்படாதீங்க, யோசிக்க வரலண்டா அவன் அங்கே நிற்கிறது. கதிர்காம விழா காலத்தையொட்டியே இங்கும் திருவிழா முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கதிர்காமம் செல்லும் பக்தர்கள் இங்கு தங்கிச் செல்வது வழக்கம். சிங்களவரும் தமிழரும் முருகனை தரிசிக்க ஒன்று கூடும் இடங்களுக்குள் கதிர்காமத்திற்கு அடுத்ததாக உகந்தை ஆலயத்தை குறிப்பிடலாம். செஞ்ச என்ன வேணும் எங்க கணக்க புள்ள எனக்கு பால் ஒத்த கண்ணு தானே ஒத்த கண்ணு தானே ஒத்த கண்ணு கொண்ட கிளாஸ் வச்ச கண் மட்டும் தான் தெரியுது. அது இல்லாமல் 6 மாதத்துக்குள்ள பஸ்ஸில் விழுந்து சோகமாகிட்டு வரக்குள்ள இவரத்தில் காலையில் இருக்குன்னு போட்டு கோலாலம் அஞ்சு இருக்கிறீங்க. நான் 2001ஆம் ஆண்டு. அதுக்கு முன்னே ஊர் பானமே இருந்தேன். இந்த இடம் பானமே இங்கேயே இருக்கிறீங்க. நான் 2001ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஊர்லயே இருக்கிறீங்க. கோயில் இங்க இருந்தப்பா போயிடும். இப்ப இந்த கடை பூட்டினோட போயிடுவீங்களா? நான் எங்கேயும் கடை பூட்டுறீங்க இல்லை.
பூட்டுற கடை பூட்டுறேன் இங்கே நீங்க ஒரு நாளைக்கு கடை ஓ இங்கே இருந்த வண்ணக்கரும் நானும் பழைய கூட்டாது அந்த நாளையில் ஓ நான் இங்கே கும்பாசம் பண்ணி கோயில் ஐயர் வச்சு பூஜை ஆக்கினேன் 2001ஆம் ஆண்டு அதுலேருந்து நான் இருக்கேன். ஓ அவர் மோசம் போயிட்டார் வண்ணக்கர். இப்போ அவருக்கு மகன் இருந்தா இப்போ அவருக்கு மக்கள் முன்னால் உள்ள கடையில் சிங்கள பெண்ணை மணம் முடித்த தமிழ் வயோதிபர் அட்டகாசமாக வரவேற்றார். சில தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டேன். சகிக்க முடியவில்லை. தனது கண் பார்வை குறைபாட்டை பற்றி தொடர்ந்து பேசினார். ஏன் உணவு இவ்வளவு மோசமாக உள்ளது என்ற காரணத்தை தெரிந்து கொண்டேன். வணக்கம். ஏறலாமா இப்போ கணேசன்? ஏறலாமா? இந்த அவ்வளோ மட்டுமே ஏறணும். இந்த அதில் தெரியுது அவ்வளோ மட்டுமே ஏறணும். செருப்பு கட்டி விட்டு செருப்படுவோம். மாலை நேரத்தில் சூரியன் கடலுக்குள் மூழ்கும் தருணத்தில் கோவிலின் மணி ஓசை கேட்டது. உத்தர் இல்லை இங்கே. அப்போது வானம் சிவப்பாக மாற கடல் அலைகள் பொன்னிறமாக ஜொலித்தன. இந்த உகந்தை பயணம் எனக்கு ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல. இயற்கையின் பேரழகோடு வரலாறும் மக்களின் எளிமையான வாழ்வும் என் மனதில் என்றும் நிலைக்கும் ஓர் அனுபவமாக மாறியது. கிழக்கு மாகாணங்களில் இருந்து கதிர்காமம் செல்லும் பயணிகள் உகந்தையில் உள்ள கோயிலில் தான் தங்கிச் செல்வார்கள். நடுவில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு. போமோ அப்படிங்க திரும்புங்க. நீங்க இங்க திரும்புங்க. ஒரு அர்ச்சகரும் அவருக்கு ஒரு உதவி அர்ச்சகரும் உள்ளனர். இரவில் கோயிலுக்கு உணவு தேடி மறைகள் வரும் என்று வழிகாட்டி கூறியிருந்தார். அவர் சொன்னபடி ஒரே ஒரு மறை வந்தது. மிருதுவான மிருகம். அதை தொட்டு பார்த்தேன். அதன் முடிகள் கடினமாக இருந்தது. பின்னர் என்ன காரணமோ தெரியவில்லை, மறைக்கு கோபம் வந்து விட்டது. சாப்பாடு கொடுத்தா வா வா. ஓய் ஓ
கிழக்கு மாகாணங்களில் இருந்து கதிர்காமம் செல்லும் பயணிகள் உகந்தையில் உள்ள கோயிலில்தான் தங்கிச் செல்வார்கள். இது அம்பாறை மாவட்டத்தில் உள்ளது. கதிர்காம விழா காலத்தையொட்டியே இங்கும் திருவிழா முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கதிர்காமம் செல்லும் பக்தர்கள் இங்கு தங்கிச் செல்வது வழக்கம். சிங்களவரும் தமிழரும் முருகனை தரிசிக்க ஒன்று கூடும் இடங்களுக்குள் கதிர்காமத்திற்கு அடுத்ததாக உகந்தை ஆலயத்தை குறிப்பிடலாம். மாலை நேரத்தில் சூரியன் கடலுக்குள் மூழ்கும் தருணத்தில் கோவிலின் மணி ஓசை கேட்டது. அப்போது வானம் சிவப்பாக மாற கடலலைகள் பொன்னிறமாக ஜொலித்தன. இந்த உகந்தை பயணம் எனக்கு ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல. இயற்கையின் பேரழகோடு வரலாறும் மக்களின் எளிமையான வாழ்வும் என் மனதில் என்றும் நிலைக்கும் ஓர் அனுபவமாக மாறியது.